வெல்கம் டு ஸ்டோரி டைம். டுடே ஸ்டோரி. பேராசை எப்போதும் ஒருவரை தோல்வியடைய செய்யும். அன்று ஒரு நாள் வெயில் நாளில் காட்டில் ஒரு புல்வெளியில் ஒரு முயல் மகிழ்ச்சியுடன் சுற்றி கொண்டிருந்தது. ஒரு சிங்கம் அருகில் உள்ள புதர்களுக்குள் ஒளிந்து கொண்டு பசியுடன் அவனை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பதை அவன் அறியவில்லை. சிங்கம் முயலை பிடித்து தனது பசியை போக்க சரியான தருணத்திற்காக காத்திருந்தது. முயலின் மென்மையான இறைச்சியை நினைத்து அவன் வாயில் நீர் வழிந்தது. திடீரென்று முயல் ஒரு புதர் அருகே வந்தபோது சிங்கத்தால் அதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியவில்லை. அவர் முன்னோக்கிச் சென்று முயல் மீது பாய்ச்ச முயன்றார். ஆனால் புத்திசாலித்தனமான முயல் விரைவாகச் சென்று சிங்கத்தின் தாக்குதலை தடுக்க முடிந்தது. அவனுடைய சிறிய கால்கள் அவரை சுமக்கும் வேகத்தில் அவன் குதித்தான். ஆனால் வலிமை மிக்க சிங்கம் விடவில்லை. அவர் முயலை துரத்தினார். அவரது சக்தி வாய்ந்த முன்னேற்றங்கள் அவற்றுக்கிடையேயான இடைவெளியை விரைவாக மூடியது. விரைவில் சிங்கத்தின் பெரிய பாதங்கள் கையை நீட்டி சிறிய முயலை பிடித்தன. முயல் நினைத்தது, இதுதான், இப்படித்தான் என் வாழ்க்கை முடிகிறது. மேலும் அவன் கண்களில் கண்ணீர் பெருகியது. ஆனால் சிங்கம் முயலின் உயிரை முடிவுக்கு கொண்டு வரும் நேரத்தில் அவர் அருகில் ஒரு மான்குட்டி பதுங்கியிருப்பதை கவனித்தார். பேராசையுடன் சிங்கத்தின் கண்கள் குட்டியை நோக்கி ஈர்க்கப்பட்டன. இது சிறிய முயலை விட பெரிய மற்றும் சிறந்த உணவாக இருக்கும் என்று நினைத்தது. எனவே அவர் முயலை விடுவித்து அவருக்கு வாழ மற்றொரு வாய்ப்பை கொடுத்தார். மேலும் விரைவாக தனது கவனத்தை மான் குட்டியின் பக்கம் திருப்பினார். ஆபத்தை உணர்ந்த மான்குட்டி உடனடியாக முடிந்தவரை வேகமாக ஓட ஆரம்பித்தது. இருப்பினும் சிங்கம் ஏற்கனவே தனது முந்தைய துரத்தலில் சோர்வாக இருந்தது. மான்குட்டியின் வேகத்தை அவரால் ஈடு செய்ய முடியவில்லை. மேலும் தனது பேராசையால் உணவை பிடிக்கும் வாய்ப்பை இழந்ததை விரைவில் உணர்ந்தார். அதனால் பேராசை கொண்ட சிங்கம் முயல் மற்றும் மான்குட்டி இரண்டையும் இழந்தது. ஏனெனில் அவர் தனது புலன்களை மேலும் மேலெழுப்புவதற்கான தனது விருப்பத்தை அனுமதித்தார். ஒருபோதும் பேராசை கொள்ளாதீர்கள், வாழ்க்கையில் திருப்தி அடையுங்கள். Thanks for watching more videos. Subscribe my channel.